பிடிஎம் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் மாட்டுக்கார வேலன். ரீரிலீஸ் ஆகி திரையரங்கில் சக்கப்போடு போடுகிறது. பொதுவாக திரையரங்கு வரிசை பட்டியலும் பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் எவ்வளோ கொடுத்துருன்னு சொல்லி பார்க்கலாம். குறிப்பாக ஒரு நல்ல கலெக்ஷன் ரிப்போர்ட்டை தான் எடுத்திருக்கு மாட்டுக்கார வேலன். புரட்சித் தலைவரோட திரைப்படம் மாட்டுக்கார வேலன் 1970ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் பொங்கல் தினத்தன்று சக்கப்போடு போட்டு 230 நாள் தியேட்டரில் ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றி கண்ட திரைப்படம். இந்த திரைப்படத்தை நீலகண்ட இயக்கத்தில் KV மகாதேவன் அவர்கள் இசையமைத்திருப்பார். புரட்சித் தலைவர் அவர்கள் இரட்டை வேடத்தில் நடிச்சிருப்பாங்க. இதில் ஜெல்வி ஜெயலலிதா, லட்சுமி, அசோகன் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு கலெக்ஷன் கொடுத்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம். தமிழகத்தில் இந்த திரைப்படம் 2026 ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இதுக்கு முன்னே ரீரிலீஸ் பண்ணியிருந்தாலும் இந்த மாதிரி 4K தரத்தில் ரீரிலீஸ் பண்ணி பட்டி தொட்டியெல்லாம் மிகப்பெரிய ஒரு வசூலை கொடுக்கும் அளவுக்கு கலெக்ஷன் எடுக்கலை. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்திற்கு நல்ல ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டை கொடுத்துருக்கு. எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் தான் சொல்ல முடியும். பட்டி தொட்டியெல்லாம் கலக்கும் அளவுக்கு ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படம் தான் மாட்டுக்கார வேலன். இன்றும் பேசப்படும் அளவுக்கு ஒரு தரமான திரைப்படமாக சம்பவங்களை செய்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா நெல்லை அலங்கா தேட்டரும், நெல்லை பாம்பே தேட்டர், நெல்லையெல்லாம் இந்த திரைப்படம் 2 ஷோ 3 ஷோ போட்டிருக்காங்க. அதனை தொடர்ந்து தூத்துக்குடியில் பாலகிருஷ்ணாவில் இந்த திரைப்படம் போட்டிருக்காங்க. அதை தொடர்ந்து துர்கா சினிமாவிலும் போட்டிருக்காங்க. ஆத்தூரில் இந்த BSSல போட்டிருக்காங்க. நாகர்கோவில் ராஜேஸ்வரி, கோயில்பட்டி லட்சுமியில், அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தென்காசி பத்மத்திலே போட்டிருக்காங்க. அம்பை கல்யாணி திரையரங்களும் இந்த திரைப்படம் போட்டிருக்காங்க. ஆலங்குளம் DVS மல்டிப்ளெக்ஸ் திரையரங்களையும் இந்த திரைப்படம் ரெகுலராக 2-3 ஷோ ரெகுலராக போயிட்டுருக்கு. சங்கரங்கோயிலில் கீதாலயத்தில் போட்டிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து புளியங்குடியில் மீனாட்சி திரையரங்கில், மதுரை கணேஷ் திரையரங்கில், சேலம் சங்கியில் போட்டிருக்காங்க. சேலம் கௌரியிலையும் இந்த திரைப்படம் போட்டிருக்காங்க. பொதுவாக முதல் நாளே பார்த்தீங்கன்னா கட் அவுட் பேனர்லாம் வச்சு பிரமாதமாக இந்த திரைப்படத்திற்கு வரவேற்பு கொடுக்கப்பட்டது. இந்த திரைப்படத்தை பொறுத்தவரைக்கும் ரசிகர்கள் கொண்டாடுகிறார்கள். ஒரு புதிய திரைப்படத்திற்கு இருக்க வரவேற்பை தான் திரும்பியும் இந்த திரைப்படத்திற்கு கொடுக்கிறார்கள். புரட்சித் தலைவரோட அந்த சத்தியம் நீயே தரும தாயே என்ற பாடலாக இருக்கட்டும், அந்த ட்ரியோ பாடலாக இருக்கட்டும், அதனை தொடர்ந்து ஜெல்வி ஜெயலலிதா கூட ஆடும் பாடலாக இருக்கட்டும், எல்லா பாடல்களுமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு கொடுக்கும் அளவுக்கு தரமான சம்பவங்களை செய்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம். சட்டநாதன் என்ற கதாபாத்திரத்தில் அவர் நடிச்சிருக்கிற ஒரு வசனமும் இருக்கட்டும், காமெடிக்கு பஞ்சமே இருக்காது, ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கும் பஞ்சமே இருக்காது. அந்த அளவுக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இரட்டை வேடமாக இருந்தாலும் 2 பேரும் எதிரும் புதிருமாக அந்த துப்பாக்கி முனையில் கண்ணை வச்சுட்டு துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லுவார். ஆனால் இருந்தாலும் அந்த விஷயத்தை பண்ண மாட்டார் புரட்சித் தலைவர் அவர்களை பொறுத்த வரைக்கும். அந்த அளவுக்கு படத்தை திரையரங்கில் உட்கார்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு விறுவிறுப்பாக 4K தரத்தில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. பிரிண்டிங்கை பொறுத்த வரைக்கும் நல்ல பிரிண்ட் தாங்க. தேட்டரில் போய் நீங்கள் பாருங்கள், ஒரு முறைக்கு பல முறை பார்க்கலாம். அந்த அளவுக்கு விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படமாக தான் மாட்டுக்கார வேலன். மாட்டுக்கார வேலன் ஆரம்பத்தில் இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் ஒரு சலிப்பு தட்டாத அளவுக்கு இந்த திரைப்படத்தை தியேட்டரில் உட்காந்து பார்க்கலாம். அலைகடலாய் ரசிகர்கள் உட்கார்ந்து திரையரங்கில் ஹவுஸ்ஃபுல் ஷோவாக பார்க்குறாங்க. 80 பேர் குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 80 பேர் தினம் ஒரு திரையரங்கில் ஒவ்வொரு ஷோவுக்கும் அதிகமாக இருக்கிறாங்க. தமிழ்நாடு மட்டும் இந்த திரைப்படங்கள் வெளியிடப்படவில்லை. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேயும் இந்த திரைப்படங்கள் வெளியிடப்படுகிறது. குறிப்பாக உங்கள் ஊர்களிலேயும் எத்தனை ஷோகள் இந்த திரைப்படங்கள் ஓடுகிறது என்று நமக்கு வரிசை பட்டியலில் கொடுங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் 50 ரூபாயிலிருந்து 80 ரூபா வரைக்கும் தான் டிக்கெட்டு. அதனை தொடர்ந்து குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா அதிகமாக விலை 110 ரூபா வரைக்கும் போயிருக்குது. குறிப்பாக இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா இடங்களிலுமே ஆன்லைன் புக்கிங் ஷோவும் போயிட்டு இருக்குது. அதனை தொடர்ந்து டைரக்ட் கவுண்டரில் போய் நம்ம இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த திரைப்படத்தை நம்ம பார்க்கலாம். பொதுவாக பள்ளிப்பாளையம் ராயல் திரையரங்களும், குமாரபாளையம் லட்சுமி திரையரங்களும், தருமபுரி ஹரி திரையரங்களும், ஆத்தூரில் ஓமிந்த திரையரங்களும், திருச்செங்கோடில் பார்த்தீங்கன்னா ஜோதி திரையரங்களும், கோவை சாந்தி திரையரங்களும் இந்த திரைப்படங்கள் வெளியிடப்படுகிறது. ஈரோடு அன்னபூர்ணி திரையரங்களும் இந்த திரைப்படங்கள் ரெகுலராக போயிட்டு இருக்கு. திருப்பூர் களவாணியிலும் போயிட்டு இருக்கு, திருப்பூர் கோல்மாரிலும் போயிட்டுருக்கு, திருப்பூர் சினிமாவிலும் போயிட்டுருக்கு, ராதாபுரம் வசந்தாவிலும் இந்த திரைப்படம் போயிட்டுருக்கு, சத்யத்தில் பார்த்தீங்கன்னா சயந்திவிலும் போயிட்டுருக்கு, சோமனூர் சங்கீதாவிலும் இந்த திரைப்படம் போயிட்டுருக்கு, புளியம்பட்டியில் இந்த திரைப்படம் சிறியில் போயிட்டுருக்கு, சத்தியமங்கலத்தில் செய்தங்கத்தில் போயிட்டுருக்கு, குருவையில் பார்த்தீங்கன்னா ஐசாவில் போயிட்டுருக்கு, திருவள்ளூரில் பார்த்தீங்கன்னா காவிரி மகளில் போயிட்டுருக்கு, வேட்டைக்காரன் குளத்தில் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் போயிட்டுருக்கு. அதனை தொடர்ந்து இந்த திரைப்படம் ஊத்துக்காடு, வடகார்காடு போன்ற இடங்களில் இந்த திரைப்படங்கள் ஒவ்வொரு திரையரங்களும் 2 ஷோ 3 ஷோ ரெகுலராக போயிட்டுருக்கு. பொதுவாக ஒவ்வொரு இடங்களிலும் ரசிகர்கள் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. பொதுவாக கட் அவுட் பேனர்கள், அதனை தொடர்ந்து மாட்டுக்கார வேலன் என்ற போஸ்டர்களையும் தனித்தனியாக ப்ரிப்பேர் பண்ணி நிறைய இடத்துல ஒட்டியிருக்கிறாங்க. அதனால் தெரியாதவர்களே பத்திரிகைகள் வராதவர்கள் கூட நிறைய பேர் பார்த்து தியேட்டரில் போய் எந்த ஊர்கள் சொல்லி கிராமப்புற மக்கள் எல்லாமே சிட்டியில் போய் பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு அருமையான ஒரு திட்டத்தை வகுத்து கொடுத்துருக்காங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவரோட ரசிகர்கள் எல்லாருமே மாட்டுக்கார வேலன் திரைப்படத்தை நீங்கள் திரும்பவும்
தேட்டரில் போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நம்மோடு தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு புதிய திரைப்படங்களோட போட்டி போடும் அளவுக்கு 4K தரத்தில் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதனால் இது மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ் நம்ம சொல்லிக்கிடுவோம். அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா அருணாசலையிலையும் ஓடிக்குது, குடியாத்தம் லட்சுமியிலையும் போயிட்டுருக்கு இந்த திரைப்படம். அதன் பின்னர் தலவம்பாடியில் பார்த்தீங்கன்னா பாரத் கமலில் போயிட்டுருக்கு, அரக்கோணம் தேவி திரையரங்களும் போயிட்டுருக்குங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்களிலுமே இந்த திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் 1 ஷோ 2 ஷோ 4 ஷோ ரெகுலராக போயிட்டுருக்கு. நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், ஆத்தூர், திருவண்ணாமலை, வேலூர் இந்த மாதிரி எல்லா ஊர்களிலுமே இந்த திரைப்படங்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. குறிப்பாக நீங்கள் பார்க்கலன்னு நினைக்கக்கூடிய திரைப்படங்கள்லாம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் திரைப்படங்கள் 4K தரத்தில் கண்டினியூவாக வந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாட்டுக்கார வேலன் திரைப்படம் தான் அதிகமாக கொண்டாடுதார். பொதுவாக இந்த திரைப்படம் முதல் நாள் கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் 15 லட்சம் கொடுத்திருந்து, 2வது நாள் கலெக்ஷனை பொறுத்த வரைக்குமே 30 லட்சம், அதனை தொடர்ந்து 3வது நாளை பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படத்தை பொறுத்த 40, அதனை தொடர்ந்து 5வது நாளை பொறுத்த வரைக்கும் 65 லட்சம் கிட்ட இந்த திரைப்படம் அப்ராக்சிமேட்டாக கலெக்ஷன் கொடுத்துருங்க. பொதுவாக பட்டி தொட்டியெல்லாம் கலக்கும் அளவுக்கு மாட்டுக்கார வேலன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் 65 லட்சத்துக்கு மேலே கலெக்ஷன் ரிப்போர்ட் கொடுத்துருக்குங்க. பெங்களூர், தமிழ்நாடு அல்ல பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் வேர்ல்டு லெவலில் ரிலீஸ் பண்ணாலும் பொதுவாக தமிழ்நாடு, பெங்களூர் குறிப்பாக 65 லட்சத்துக்கு மேலே அப்ராக்சிமேட்டாக நல்ல ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டை தான் கொடுத்துருக்கு. குறைந்த டிக்கெட்டாக இருந்தாலும் இருக்கைகள் 40 கொண்டாலும் 80 பேர்கள் ரெகுலராக இருந்து காட்சிகள் அளிக்கும் போது பார்த்தீங்கன்னா அதோட கால்குலேஷன் படி பார்த்தீங்கன்னா 65 லட்சம் கிட்ட அப்ராக்சிமேட்டாக இந்த திரைப்படம் சூப்பரான ஒரு கலெக்ஷனை தான் கொடுத்துருக்கு. புரட்சித் தலைவர் அவரோட 4K தரத்தில் இந்த திரைப்படம் அதிகமான வசூல் கொடுக்கும். பொதுவாக 100 நாளைக்கு மேலேயும் இந்த திரைப்படம் திரும்ப தேட்டரில் ஓடணும், திரும்பியும் இந்த திரைப்படம் வெள்ளி விழா காணணும்னு சொல்லி நிறைய ரசிகர்கள் ஆதரவாக இருக்கிறாங்க. குறிப்பாக மாட்டுக்கார வேலன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி கொண்டிருக்கிறது. பன்ருட்டி ஆவண திரையரங்கிலும் அதன் பிறகு கலவப்பட்டு ஜெயாலும், நடுவரப்பட்டில் பார்த்தீங்கன்னா ராஜா திரையரங்கிலும் போயிட்டுருக்கு. புதுக்கோட்டையிலும் இந்த திரைப்படம் விஜய் திரையரங்கிலையும் போட்டிருக்கு, பட்டுக்கோட்டையிலே அண்ணாசிலையிலையும் போட்டிருக்கு. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் பல ஊர்களில் இந்த திரைப்படங்கள் வெளியிடப்பட்டிருக்கு. திருச்செங்கோட்லையும் பார்த்தீங்கன்னா காவேரி திரையரங்கிலும், அதனை தொடர்ந்து தஞ்சாவூர் பிரேம திரையரங்கிலும் போட்டிருக்குது. எல்லா ஊர்களிலுமே இந்த திரைப்படங்கள் வெளியிட்டிருக்காங்க. சுரண்டை கவிதா திரையரங்கிலும் இந்த திரைப்படங்கள் வெளியிடப்படுகிறது. குறிப்பாக கல்யாணி, அம்பை, அதனை தொடர்ந்து பத்மம், இந்த மாதிரி அதனை தொடர்ந்து 2வது வாரமாக அருணா திரையரங்கில் போயிட்டுருக்கு. அங்கேயும் வெற்றி நடை போட்டு அங்கே சூப்பரான ஒரு கலெக்ஷன், ஒரு 7 லட்சம் கிட்ட கலெக்ஷன் கொடுத்துருக்கு. பெங்களூரில் மட்டுமே ஒரு நல்ல கலெக்ஷன் ரிப்போர்ட்டை கொடுத்த ஒரு திரைப்படமாக இருந்தது. சென்னை கமலா திரையரங்கில் பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல் ஷோவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஷோ தான் 7 மணிக்கு போட்டாங்க. அந்த 7 மணிக்கு திரையரங்கில் அப்படியே அனல் பறக்கிற அளவுக்கு ரசிகர்கள் உட்காந்து ஹவுஸ்ஃபுல் ஷோவாக தான் பார்க்குறாங்க. விசில் அடித்து பறந்து கொண்டாடுது. புரட்சித் தலைவர் அந்த கம்பை வச்சுட்டு ஒவ்வொரு சீனும் அந்த வசனம் பறக்க, ரசிகர்கள் விசில் அடிக்க அப்படியே கொண்டாடுதாங்க. ஒரு திருவிழாவை கொண்டாடும் போல புரட்சித் தலைவரோட திரைப்படங்கள் ரீரிலீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் கொண்டாடுதாங்க. பொதுவாக ரீரிலீஸ் என்றாலே அது புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோட திரைப்படங்கள் தான். வசூல் ரீதியாக ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டை தான் கொடுத்துருக்கு. மாட்டுக்கார வேலன் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கும் அளவுக்கு ஒரு நல்ல கலெக்ஷன் ரிப்போர்ட்டை கொடுத்திருந்தாலும் நாம் எதிர்பார்த்த அளவுக்கு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படமாக அமைஞ்சிருக்கு. பொதுவாக திரையரங்கு நிறையகள் இன்னும் வெளியிடுவாங்க. குறிப்பாக இதை தொடர்ந்து மற்ற திரையரங்கெல்லாம் மாற்றி இது பண்ணுவாங்க. உங்கள் ஊர்களில் இந்த தேட்டரில் ஓட சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வசூல் ரீதியாகவும் சரி, கலெக்ஷன் ரிப்போர்ட்லையும் சூப்பரான ஒரு கலெக்ஷனை மாட்டுக்கார வேலன் வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குறிப்பாக மாட்டுக்கார வேலன் 5வது நாள் வசூல் எவ்வளோ கொடுத்துருக்குன்னு அந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். குறிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச திரையரங்கு மற்றும் அதனை தொடர்ந்து வேறு திரைப்படங்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மாட்டுக்கார வேலன் திரையரங்கு 100 நாள் ஓட வேண்டும், சக்க போடு போட்டு வசூலில் நல்ல கலெக்ஷன் கொடுக்கும் என்று தான் நம்மளோட எதிர்பார்ப்பில் இருக்கிறது. மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமைய வேண்டும்.